ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்க உற்றார் உறவினர் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாம் உனக்கு நேரம் சரியில்லை, நீ சபிக்கப்பட்டவன், அதனாலதான் உனக்கு இந்த காரியம் செய்தா வாய்க்க மாட்டேங்குது, நீ எந்த காரியம் செய்தாலும் விளங்காது, இந்த காரியத்துல நீ என்னோட நிற்க வேண்டாம், ஏன் நீ நின்னா அந்த காரியம் வாய்க்காது, இந்த வேலையில நீ என்னோட கூட இருந்தனா அந்த காரியம் வாய்க்காது, உன்னை பார்த்த பிறகுதான் என்னுடைய தொழில் இவ்வளவு நஷ்டம், நீ இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நஷ்டம், உன்னை திருமணம் செய்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு தோல்வியை சந்திக்கிறேன்னு இப்படி பல காரணங்களை சொல்லி உங்க இருதயத்தை உடைத்து நீங்க வெளியே போகும்போது இனி என்னோட எதிரில் வந்துடாத, உன்னை பார்த்துட்டு போனா அந்த காரியம் நடக்காது, இப்படிலாம் சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி நீ சபிக்கப்பட்டவன் நீ சபிக்கப்பட்டவன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சு ஒரு அடிமையை போல உங்களை நடத்துறாங்க அப்படின்னு மனம் கலங்கி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லாரும் உங்களை நீ சபிக்கப்பட்டவன், உன் குடும்பம் சபிக்கப்பட்டது, நீ வந்து அந்த காரியம் நடக்காது, நீ என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவை இல்லை, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு நஷ்டம் தோல்வி, உங்க குடும்பமே ஒரு சாபம் நிறைந்த குடும்பம், நீ ஒரு சாபம் நிறைந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி உங்களை இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளால வேதனைப்படுத்தலாம். ஆனா எந்த வாயெல்லாம் அப்படி சொல்லிச்சோ அதே வாயால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி அவங்க கண் பார்க்கும்படியாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். நீங்க வந்தாதான் இந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும், நீ வந்தாதான் அந்த காரியம் வாய்க்கும், நீயும் உன் குடும்பமும் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை சாபமாக நினைத்து இது பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக மாற்றுவாங்க. என்னோட கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா இன்றைக்கும் ஏசப்பா பல காரணங்களால ஏசப்பா நீ சபிக்கப்பட்டவள் என்று ஏசப்பா தங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களால ஏசப்பா ஒதுக்கப்பட்டு மனம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வேதைகளையும் நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா எங்களுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்த தேவன் ராஜா, அதை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு ஏசப்பா சபிக்கப்பட்டவள் என்று ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம் ராஜா. ஏசப்பா ஆனா உம்முடைய வேலை வருகிற பொழுது ஏசப்பா நீங்க உங்க பிள்ளைங்களை அந்த வாய்களுக்கு முன்பாக ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஏசப்பா நீங்க மாற்ற போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா இன்றைக்கு சாபமாக இருக்கிற அவங்களுடைய பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய உயர்த்தி ஆசீர்வதிங்க, பிறருடைய கண்களுக்கு முன்பாக அவங்க பெரிய காரியங்களை ஏசப்பா செய்யத்தக்கதாக மேன்மேலும் பலப்படும்படியாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்க சாபங்களை எல்லாம் மாற்றுவார்.